ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் என்னோட குழந்தைங்களுக்கு டேஸ்டியா பேலன்ஸ்டா கலர்ஃபுல்லான லஞ்ச் பேக்ஸ் தாங்க பேக் பண்ணி அனுப்பினேன். வாங்க என்ன ரெசிபி பேக் பண்ணி அனுப்பினேன் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மசாலா கார்ன் பண்றதுக்கு ஒரு கார்னை 5 பீஸா கட் பண்ணிக்கிட்டேங்க. ஏன்னா அவங்க பாக்ஸ்ல வைக்கிறதுக்குமே அது ஃபிட் ஆகணும். அண்ட் வந்து சின்ன பீசஸா இருந்தா அவங்களுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு மத்தியானத்துக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ 5 பீஸா கட் பண்ணிட்டு தண்ணியில ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுல ஒரு ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டு அதை வந்து வேகவும் வச்சுட்டேங்க. கார்ன் வெந்துட்டு இருக்கும் போது பன்னீர் ஃப்ரை பண்றதுக்காக நான் பன்னீர் எடுத்து கியூப்ஸா அதை கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. அப்புறம் ஒரு பேன்ல 2 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரு ஸ்பூன் கர்ட், 1/2 ஸ்பூன் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. அப்புறம் 2 ஸ்பூன் பிளெயின் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்க பன்னீர் பீசஸ அதுக்குள்ள ஆட் பண்ணி நல்லா அந்த மசாலாவோட அந்த பன்னீரை மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடுறேங்க. பன்னீர் ரெஸ்ட் ஆயிட்டு இருக்க நேரத்துல கார்னை செக் பண்றேன். கார்ன் வந்து நல்லா வெந்துருச்சுங்க. ஸோ இப்ப கார்ன் எல்லாத்தையும் வெளியில எடுத்துடலாம். கார்னை ஒன்னொன்னா வெளியில எடுத்துட்டு ஒரு பிளேட்ல வச்சிடுறேன். அப்புறம் அந்த பிளேட்லயே வந்து ஒரு ஸ்பூன் சாட் மசாலா அண்ட் ஒரு ஸ்பூனுக்கு பட்டர் எடுத்துக்கிறேன். சாட் மசாலாலே சால்ட்டும் இருக்கும். ஸோ தனியா நம்ம சால்ட் ஆட் பண்ண வேண்டியது இல்லை. அது மட்டும் இல்லாம நம்ம ஆல்ரெடி சால்ட் ஒரு ஸ்பூன் போட்டு தான் வந்து நம்ம கார்னை குக் பண்ணினோம். அதனால வெறும் சாட் மசாலா சால்ட் மட்டுமே இதுக்கு போனதுமானதா இருக்கும். ஃபர்ஸ்ட் பட்டரை நல்லா கார்ன் மேல தடவிட்டு அதுக்கப்புறம் அதை சாட் மசாலால ஒரு தடவை அப்படியே தொட்டு எடுத்தாலே மார்னிங் ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் அடுப்புல ஒரு பேன் வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருந்த அந்த பன்னீர் இருக்கு இல்லையா, அதை ஒன்னொன்னா அந்த பேன்ல வந்து எடுத்து ஃப்ரை பண்றதுக்கு வைக்கிறேன். பன்னீர் கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே அதை ஒன்னொன்னா திருப்பி வச்சு அடுத்த சைடையும் குக் பண்ணி எடுக்கிறேன். இப்போ சைட் டிஷ் பன்னீரும் ரெடி ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட் 3 லெமன் எடுத்து லெமன் ரைஸ் பண்றதுக்கான ஜூஸ் பிழிஞ்சு எடுத்துக்கிறேங்க. அடுத்து ஒரு சின்ன மிக்சி ஜார்ல 2 பச்சை மிளகாய், ஒரு பீஸ் இஞ்சி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேங்க. ஸோ இன்னைக்கு நம்ம மசாலா லெமன் ரைஸ் பண்ண போறோம். அதுக்காக தான் இந்த இஞ்சியும் பச்சை மிளகாவும். அப்புறம் ஒரு கடாய் அடுப்புல வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுல ஒரு 10 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணி அது நல்லா வருங்க. அப்புறம் அதுல ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 3 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணுங்க. அது கூட ஒரு ஸ்பூன் உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா பச்சை மிளகாய் இஞ்சி, அந்த மிக்ஸையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா வறுக்கணும். லாஸ்டா நம்ம வச்சிருக்க லெமன் ஜூஸையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வர வரைக்கும் விடணும். மிக்ஸ் கொதி வந்த உடனே நம்ம ஆல்ரெடி வடிச்சு வச்சிருக்க அந்த ஒயிட் ரைஸ அதுல ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்ல வச்சுட்டு விட்டுடுங்க. அந்த மசாலா ஸ்மெல் எல்லாம் அதுல இறங்கி இந்த ஸ்பைசினஸ் எல்லாம் அந்த ரைஸ்ல இறங்கி லெமன் ரைஸ் ரெடி ஆயிடும். எல்லாருமே வீட்டுல லெமன் ரைஸ் எப்பயுமே பண்ணுவாங்க. ஆனா இந்த லெமன் ரைஸ்ல நம்ம வந்து மசாலாக்காக இஞ்சியும் பச்சை மிளகாவும் அரைச்சி ஆட் பண்ணிருக்கோம். சோ அதனால எப்பயும் சாப்பிடுற லெமன் ரைஸ் மாதிரி இல்லாம இது இன்னுமே கொஞ்சம் ஸ்பைசியாவே, அதுவும் லஞ்சுக்கு குழந்தைங்க சாப்பிடும்போது இன்னுமே ஸ்பைசியாவும் டேஸ்டாவும் இருக்கும். சோ இந்த காம்போல லெமன் ரைஸ் அண்ட் பன்னீர் ஃப்ரை வந்து லஞ்சுக்கும், கார்ன் மசாலா கார்ன் வந்து மார்னிங் ஸ்நாக்ஸுக்கும் தான் நான் பேக் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி வேற ஏதாவது ரெசிபியில காம்போஸ் ட்ரை பண்ணணும்னா அதையும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.